ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நமஸ்தே டு எவ்ரிபடி. சௌந்தரிய லகரியில் நம்ம இன்னைக்கு 73வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். 73வது ஸ்லோகம் அம்பிகையுடைய 73வது நகில்கள் அல்ல, அவை ஞானாமிர்த கலசங்கள் என்பதையாக இருப்பதாக சொல்கின்றது. இதன் பலன் என்னவென்றால் பால் வளர்ச்சி, ஜீவன்முக்தி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 73 74 பார்க்கணும்னு நினைக்கிறேன். 74 பாருங்க. 74 மார்பினை விளக்கும் முத்து மாலைகளை பற்றி ஸ்லோகம். இப்ப ஸ்லோகத்துக்கு போயிடலாம். வஹத்யம்பஸ்தம்பே ரமதனுஜ கும்ப பிரகிருதிபிஹ சமாரப்தா முக்தா மணிபிரமலாமாரலதிகா குஜா போகோ பிம்பாதர ருச்சிபிரந்தஸ்ய பலிதா பிரதாபவ்யா விஸ்வாம் புரதமயிது கீர்த்திமிவதே. அற்புதமான ஒரு வர்ணனை. வஹத்யம்பஸ்தம்பைரேண மதனுஜன கும்ப பிரகிருதிபிஹி ஸ்மராரப்தாம் முக்தாமணிபி அமலானாம் ஹாரலதிகாம் குச்சாபோகோ பிம்பாதர ருச்சிபிஹி அந்தஷபலிதாம் பிரதாபவ்யாமிஸ்ராம் புரதமயிது கீர்த்திமிவைத்தே. இதுல அம்பாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த முத்துமணி மாலையை பற்றிய அழகை வர்ணிக்கின்றார்கள். தாயே பராசக்தி, பரமேஸ்வரி, நீ கஜாசுரனை வதம் செய்து அவன் கும்பத்தில் இருந்து உண்டான பல நிறங்களை உடைய முத்துமாலையை உனது ஸ்தனங்களின் மத்தியில் அணிந்திருக்கின்றாய். அந்த பல நிறங்களை உடைய முத்துமாலையானது உன் உதட்டில் இருக்கக்கூடிய பற்களும், அந்த லிப்ஸ்டிக் சொல்லுவாங்கல்ல, அந்த உதட்டில் உள்ள சாயங்களும் வெளிப்புறமாக சிவப்பாகவும் பல வர்ணங்களோடும் விளங்குகின்றது. இதில் என்ன ஒரு பிரமாதம்னா, அம்பாளுடைய அந்த முத்து பற்கள் அப்படியே முத்து போல இருக்கின்றது. அதுவும் அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துமணி மாலையும் இரண்டும் சேர்ந்து ரொம்ப அழகா வீசுகின்றது என்பதை சொல்கின்றார்கள். அத நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இதே மாதிரியான ஸ்லோகங்களை எல்லாம் பார்க்க முடியும். லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா இதே போல இருக்கக்கூடியதுக்கு கலசௌ, சங்க மகரௌ, தமனௌ போன்ற வார்த்தைகள் எல்லாம் வரும். இங்கே நகபதி பதாகே அதை பண்ணிக்கணும். அதை 74வதுல நகபதி பதாகே அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. வஹத்யம்பஸ்தம்ப அதுல வதன பிரகிருதி, வஹதி ததாதி அம்பக மாதக. லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரியில எப்படி அவர் எழுதியிருக்காருன்னா, ஏ அம்பா தே கும்பா குச்சா போக ஸ்தம்ப ரேண அனுஜ கும்ப பிரகிருதிபிஹி முக்தாமணிபிஹி சமாரப்தாம் அமலாம் ஹாரலதிகாம் பிம்பாதர ருச்சிபிஹி அந்தஷபலிதாம் சம்பலித கீர்த்தத்வேன சம்பாவத்நாத் அப்படின்னு இருக்கிறார். இதோட பொருள், தாயே கஜாசுரனின், இந்த கஜாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவனுடைய மகங்களை உற்பத்தியிடம் கொண்ட முத்துமணிகளை யானை, அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, முத்துக்கள் 4 இடத்தில் இருக்கும் என்று.
கடலில் முத்துக்கள் பிறக்கும், யானையுடைய தந்தங்களை உடைத்தால் அதில் முத்துக்கள் இருக்கும் என்று சொல்வார்கள். அதெல்லாம் எந்த இடத்துல இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதில் இருக்கிறத சொல்கிறேன். அது கவிநயத்தில் கூட சொல்லியிருக்கலாம். யானை மதங்கம், மூங்கில், பாம்பின் படம், மேகம், சிற்பி, கருப்பங்குழி என்ற முத்து வெளிப்படுகின்றது என்று சொல்வார்கள். இந்த யானையின் மதந்தத்தில் பல நிலங்கள், மூங்கில் வெஞ்சிரவப்பு, வாசுகியின் பாம்பின் படம் நீலம், மேகத்தின் நிறம் சிப்பியின் வெள்ளை, கருங்கழிப்பு கழியில் செம்மஞ்சள் என்று இப்படி வானவில் எல்லா நிறங்களோடு கூடிய அந்த அம்பாளுடைய புன்னகை தோய்ந்த முகத்தில் காணப்படுகின்றது என்பதை இங்கே லக்ஷ்மி தரர் ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அருணாமோதினியும் அதையே அவங்களுக்கு அந்த சிவபுரானோடு அந்த அம்பாளுடைய அந்த ஆபரணங்களை எல்லாம் விரிவாக விளக்குகின்றார். அதே போல கோபால யதீந்திரன் விஷ்ணு பட்சத்தில் உள்ள கண் ஆனவரே, உலகின் தந்தையே என்று அப்படியே இந்த ஸ்லோகத்தை விஷ்ணு லீலாவாக சொல்கின்றார். ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.